அது நம்ம செல்வ பெருந்தகை அதற்கு மேல் அறிவாளி. இதெல்லாம் ஒரே தரமான அறிவாளிகள். இவர் அதுக்கு மேல் சொல்லுகிறார். அதுக்காக நாங்கள் போராட்டம் நடத்துவோம். அவர் அண்ணாமலை நல்ல கிண்டல் அடித்தார். மொத்தமே 10 பேர் தான் இருக்கிறார்கள் என்று, நீங்கள் போராட்டத்துக்கு வருகின்ற சொல்லுங்கள், நான் விருந்து வைக்கிறேன் என்கிறார். மொத்தம் எண்ணிக்கையே 10 பேர் தான் என்று அவர் நக்கல் அடிக்கிறார். உடனே நம்முடைய இளங்கோவன் சொல்கிறார், மாட்டிறைச்சி தயார் செய்து வை, நாங்கள் வருகிறோம். ரொம்ப புத்தியை பாருங்கள். இதெல்லாம் ஒரு பேச்சு. மாட்டிறைச்சி என்பது ரொம்ப பெரிய பெருமையான காரியமா அது? ஒரு மனிதனுக்காக உழைக்கின்ற மாடு, மனிதனுக்காக பால் தருகின்ற பசு, மனிதனுக்காக நிலத்தை உழுகின்ற மாடு, பாரவண்டி எடுக்கின்ற மாடு, அதை மனிதன் அதனுடைய முதுமையில் பராமரிக்க கடமைப்பட்டவனே தவிர, அதை போய் அடித்து கொன்று கசாப்பாக்கி சாப்பிடுவது என்பது ரொம்ப அநாகரிகமான புத்தி என்று நான் சொல்கிறேன். இதை திராவிடர் கழகத்துக்காரர்கள் பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள். பெரிய அறிவு செம்மல்கள்.